சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10ல் ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஜென்ரேஷன் மறக்க முடியாத ஒரு நபருடைய படங்களில் வந்த பாடல்களை வந்து பாடிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோமோ, யார் நடித்த படங்களோட பாடல்களை வந்து நம்ம பசங்க பாடிட்டு இருக்காங்க, அவரை பற்றியான ஒரு சிறப்பு ஏவி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துடலாம். ஒரு காட்டுக்குள்ள சிங்கம் இருந்துச்சு. இது கதை. ஒரு சிங்கத்தோட பாதுகாப்புல ஒட்டுமொத்த காடும் இருந்துச்சு. இதுதான் நிஜம். காடு வாழணும்னா சிங்கம் ஆளணும். அப்படி எல்லாரையும் வாழ வச்ச சிங்கம், அன்பால எல்லார் மனசுலையும் ஆட்சி செஞ்ச சிங்கம் விஜயகாந்த். தன்னோட குடும்பத்துக்காக ஊர் ஊரா இடத்த வாங்கி போறவங்களுக்கு மத்தியில ஒரு ஊரையே தான் குடும்பமா நினைச்சு அவங்களுக்காக தான் சொந்த இடத்தை கொடுத்த வள்ளல்ங்க இவரு. சினிமா பலருக்கு சாப்பாடு கொடுக்குது. ஆனா இன்னைக்கு சினிமாவில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு இருக்குதுன்னா அதுக்கு காரணமும் இவர் தாங்க. தப்புன்னு தெரிஞ்சா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குற கோவக்காரருங்க. தனக்கு தப்பே செஞ்சவங்களுக்கும் பதிலுக்கு நல்லது செய்யற பாசக்காரருங்க. சினிமாவில் உச்சத்துல இருந்தப்பவே தான் மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு களத்துல இறங்கினவருங்க நம்மாளு. இது மக்களுக்காக போர்கண்ட சிங்கம். இப்படிப்பட்ட மனுஷனை இப்ப யாருக்காவது பார்க்கணுமா? பசியில இருக்கவனுக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்க. படிப்புக்கு வழி இல்லாம இருக்கிறவனுக்கு படிப்பை கொடுத்து பாருங்க. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க பக்கத்துல இருக்கிற மனுஷனோட கண்ணீரை துடைக்க உங்க கைகளை நீட்டி பாருங்க. உங்க கண்ணுக்கு விஜயகாந்த் தெரியறாரோ இல்லையோ, அடுத்தவங்க கண்ணுக்கு நீங்க விஜயகாந்தா தெரிவிங்க. போய் உங்க பசங்களுக்கு எப்படி வாழணும்னு கதையை சொல்லாம இந்த மனுஷன் எப்படி வாழ்ந்தான்ற கதையை சொல்லுங்க. உங்க சந்ததி சமத்துவத்தோட வளரும். கெட்டாலும் நம் தலைவன் இப்போதும் ராஜனடா, வீழ்ந்தாலும் வள்ளல் கரம் வீழாது தானே. ஒரு மனுஷனுக்காக அவன் மனைவி அழுதா அவன் நல்ல கணவன், அவனோட மகன்கள் அழுதா அவன் நல்ல தகப்பன், அவன் நண்பர்கள் அழுதா அவன் நல்ல நண்பன். ஆனா ஒரு மனுஷனுக்காக ஒரு நாடே அழுதா அவன் நல்ல தலைவங்க. இங்க ஒரு நாடே அழுதுச்சுங்க. அது ஒரு உயிர் பிரிஞ்சிடுச்சுன்ற துக்கத்துல இல்லைங்க, எங்களை உயிரா நினைக்க இவரை மாதிரி இன்னொருத்தர் வர வாய்ப்பில்லைன்ற சோகத்துலங்க. சிங்கம் இருக்கிற காடு மட்டும் இல்ல, இது சிங்கம் இருந்த காடுன்றதும் கம்பீரத்தை கொடுக்கும். இந்த தமிழ்நாடு இது விஜயகாந்த் என்ற சிங்கம் இருந்த காடு. இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக. ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே அன்பாலே. தேவி பார்க்கும் போதே எங்களுக்கு அவ்வளோ கூஸ்பம்ஸ். கூடயே இருந்து மகனா இருந்து அவரோடையே வளர்ந்து இவ்வளோ விஷயங்கள் அவளை கிட்டத்துலேருந்து பார்க்கும்போது, வாட் இஸ் ஹி மீன் டு யூ? ஹீ இஸ் எவ்ரிதிங் ஃபார் மீ. அவர் இல்லாமல் நான் எதுவுமே இல்லை. அவர்கிட்ட இருந்தால் நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். அவரை பார்த்து பார்த்து நான் வளர்ந்தது எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தது தான். ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், நீ யாராக வேணாரு, எவ்வளோ பெரிய ஆளாக வேணாரு, ஒருத்தவங்க நீட் ஒரு ஹெல்ப்னா நீ போய் இறங்கி செய்யணும். அதுதான் அப்பா அடிக்கடி சொல்லுவார், செத்தா என்ன எடுத்துகிட்டு போகிறோம், ஒன்றுமே இல்லை, கடைசியில் அருணா கயிறு. அதே தான் இப்போ வரைக்கும் எல்லாரும் எங்கள் 4 பேருக்கும் அப்பா சொல்லி கொடுத்துட்டு போனது அதுதான்.